அந்த 3ஆம் அதிகாரம் அந்த ஆரம்ப நிலையில் தந்திரமுள்ளதாக இருக்கு என்று சொன்னார் அல்லவா, அதற்கு அடுத்த வசனங்களை வாசிக்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, அந்த ஸ்திரீயை நோக்கி, அதான் ஸ்திரீ பலகீனமான பாண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்திரீயை நோக்கி இந்த தோட்டத்தில் இப்போ உள்ளே வந்துருச்சு, அது வெளியே அங்கிட்டு இங்கிட்டு அப்படி நின்று பேசுனது, ஆகா நல்லா பேசுதேன்னு உள்ளே கூப்பிட்டாச்சு. நேற்று கொசுன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்த உடனே அதை கேட்குது, ஒரு வித்தியாசமான பேச்சே பேசு. ஆமாம், உங்கள் ஆண்டவர் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எழுப்புதுங்க. நம்ம பிள்ளைய ஃபெயில் ஆகுறதுக்கு பூரா காரணம் அன்னைக்கு எழுப்புன கொஸ்டின் தான். அதுக்கு பதிலாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அது ஒழுக்கமாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். பாம்பு அப்படின்னு சொன்னோன்னே இப்படி காட்டுங்க, அதே மாதிரி அதுக்கு பல விளக்கம் கொடுக்குறாங்க. அது சர்பண்ட் அப்படின்னா அது ஒரு கிங்காங் குரங்கு, அது என்ன வேணாலும் கொடுக்குறான், என்னத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. சர்ப்பம் எழுதியிருக்கு, நான் அதை பாம்புன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்கு காலு கையெல்லாம் நல்லா இருந்திருக்கும், அது வேணாம். ஆனால் பாம்புன்னு சொன்ன உடனே அப்படி வச்சா பாம்புன்னு அர்த்தம். அவர் ஒரு கேள்வி, ஒரு கொக்கி போட்டுச்சு. அந்த கொக்கி தானே நிறைய பேர் தொங்கி சாகுறாங்க. அந்த நீட்டெல்லாம் அதை தானே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொக்கியை போட்டு தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ கெடுக்கணுமோ கெடுத்து, நல்லா படிக்கிறவங்களை படிக்க விடாமல் ஆக்கி, ஃபஸ்ட்டு 100க்கு 100 இருக்கிறவங்கலாம் செத்து மடிதது அன்னைக்கு போட்டால் கொக்கியை நெய் போட்டுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியணும். அப்போ பாருங்க, புசிக்க வேண்டாம் என்று சொல்லுதுண்டோ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து அது என்ன செய்கிறது அப்படின்னா, தந்திரமுள்ளதாக இருந்தது. ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல முடியாது. பிசாசான சில நேரத்தில் நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய கேள்விக்கு நம்மளால் சரியான ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த கேள்வியை அவன் கேட்டுவிட்டான். ஆண்டவர் எல்லா கனியுமா புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இங்கே இருக்க மாம்பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னா அதில் ஒரு மாம்பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன போல? ஆமாம் அப்படின்னா தப்பு, சாப்பிடலாம்னு சொன்னாலும் தப்பு. ஏன்னா அதில் ஒன்று சாப்பிடக்கூடாது. அந்த கேள்வியை கேட்கக்கூடிய அளவு அதுதான் தந்திரம். விசுவாசம் இப்படித்தான் கேட்டுருவாங்க நம்மகிட்ட சில கேள்விகளை. பொதுவாக கேட்பான். இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு தாசில்தாராக இருக்கிறாரு, 3 பொம்பளை பிள்ளையாக இருக்குது. கேள்வி கேட்பாப்புல, எங்கே நல்ல சூப்பர் மாப்பிள்ளையாக நமக்கு வருது, ஆனால் பணம் தான் கொஞ்சம் கூட கேட்காங்க. நீங்கள் தாசில்தார்னு சொன்ன உடனே அடித்து அள்ளி வச்சிருப்பேன்னு நினச்சி கேட்குறாங்க. அப்போது நம்ம லஞ்சம் வாங்கக்கூட நம்ம கட்டுடைய பிள்ளைகள், நீ கட்டுடைய பிள்ளைகள் தான், இந்த 3ஐயும் கட்டி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இருந்துக்கிட வேண்டியதானே அப்படின்னு மனைவி அடுத்த பாயிண்ட்டை போடும். அப்படியா, நான் அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. பிறகு சொல்லும், எங்கே இன்ஜினியர் மாப்பிள்ளை ஒருத்தன் வந்திருக்கேன், அருமையான மாப்பிள்ளை, பிடபிள்யூ இதில் வேலை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கீழே பல ஒரு 65 கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜீவோக்கள்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் அங்கே பாருங்கள், அண்டாக்கா சுண்டாக்கா அப்படிங்கிற அந்த விவோ, அண்டாக்கா சுண்டாக்கா அந்த விவோவை பாருங்கள், எத்தனை வீடு கட்டி வச்சுருக்காரு, உடன்படிப்பு மாதிரி வாங்கியிருக்காரு. அவர் மகளை பாருங்கள், பிடெக் படிக்க வச்சு எம்டெக் படிக்க வச்சு, இது இன்றைக்கி பார்த்தி அப்படின்னா ஒரு அருமையான இடத்துல ஒரு இன்ஜினியர் கல்யாணம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்காப்புல. அவர் மகன் சுண்டக்கா மண்டக்கா அந்த பையனை பாருங்கள், அவன் ஒரு பெரிய ராஜஸ்தானில் பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் பிள்ளைய என்ன செய்யுது உங்கள் பிள்ளைய? தெருவில் மணி அடிச்சுக்கிட்டே ஒருத்தன் போகிறான், அம்மா கோன் ஐஸ் வாங்கி கொடுங்க, இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ கோணத்தனமாக இருந்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு. என்ன தெரிந்தாலும் நம்ம ஆண்டவர்கள் அடாடா ஆண்டவர் கூட இருக்க நிற்கிற, நீ ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடு, நான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், சரிதான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்க ஆரம்பிப்பான். வாங்க ஆரம்பித்து இந்த உலகப்படம் நல்லா கூட கட்டி கொடுத்துலாம். ஆனால் இவன் ஜீவியத்தில் சந்தோஷம் இருக்குமா? இந்த தாசில்தார் ஜீவியத்தில் மகிழ்ச்சி இருக்குமா? என்ன இருக்குங்கிறிய?
அன்னைக்கு மனைவி ஒரு தடவை சொல்லி காட்டினான், இப்போ பிசாசு டெய்லி சொல்லி காட்டினான். ஜோம் பண்ண போய் உட்காந்தாங்க. அன்னைக்கு லஞ்சம் வாங்கினதில் அவன் அழுது போய் அவன் பிள்ளைய அவன் தூக்கில் மாட்டி செத்து போயிட்டான். நீ வாங்கின லஞ்சத்தில் இதை வாங்கிட்டு ஜோம் பண்ண விடாமல், பயில் பிடிக்க விடாமல், ஒன்றும் செய்ய விடாமல், குற்ற மனச்சாட்சோட கடைசி வரைக்கும் கொன்னே ஓட்டுருவான். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியணும் உங்களுக்கு. அதுதானே ஆண்டவர் சொல்கிறாரு, யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? வட்டிக்கு கொடுக்காத பணத்தை ஒருத்தர் கேட்டோம்னா கைமாத்தல் கொடுத்து எப்போ அவன்கிட்ட இருக்கும்போது தந்திருப்பா. அவனுக்கு வட்டிக்கு கொடுத்து இங்கே பாரு 5 வட்டிக்கு வாங்கியிருக்க, அடுத்த மாதம் கொடுக்கலாம் 10 வட்டி, அதுக்கு மாதம் கொடுக்கலாம் இந்த வட்டி, அதுக்கு மாதம் கொடுக்கலாம், உனக்கு இருக்க உடைமையில எனக்கு சொந்தம் சொன்னவங்க உச்சிப்புள்ளியில் இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவத்திலையும் கூட தாறுமாறான இருந்தவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. கேட்கணும், இந்த செய்தியை கேட்கணும், அப்பத்தான் அறிவு வரும். நீ 40 வருஷமா 50 வருஷமா அந்த சபையில் ஓடாத கடியாரமா இருந்து என்ன செய்ய? இந்த அங்க இருக்க கடியாரம் பாருங்க, ஓடாம இருக்கு. இங்க இருந்து ஊழியக்காரன் பார்க்குற கடியாரம் ஓடாம இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஓடாத கடியாரமா இருந்து என்ன செய்ய? எங்க ஆத்தா வாங்கி வச்சது, எங்க அப்பா வாங்கி வச்சது, அவங்க வாங்கி வச்சது, எங்க பிசப்பு வாங்கி வச்சது. அடா ஈர வெங்காயங்க, அது ஓடலாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட வேண்டியதானே. ஆனால் ஆண்டவர் வெளியேறி விடாம யான்னு ஒன்று வச்சிருக்காரு, நீ எப்படியா பல்லவராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்காக. அப்போ இதை யோசித்து பார்க்கணும், இதை சிந்திச்சு பார்க்கணும். அவன் கேட்கிற கேள்விக்கு உங்களால் விடவளிக்க முடியாது. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உனக்கு பசியாக இருக்குல்ல, அதுக்கு என்ன இப்போ இந்த கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிட்லாமே, அது எதுக்கு நான் சாப்பிட்ணும்? நீ சொல்லித்தான் நான் சாப்பிட்ணுமா? உன் தேவனாய கத்திர பச்சை வராது இருப்பாங்க. ஓடு ஓடு ஓடுன்னு விரட்டினார். அப்போ வசனம் தெரிஞ்சிருந்தா தான் அவனை மேற்கொள்ள முடியும். ஆகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அப்போ அவ இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்டாதானே அடுத்த. ஆனால் அந்த சகோதரி பதில் சொல்லுகிறது பாருங்க. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டாம், தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆனால் அங்கே ஆண்டவர் தொட வேண்டாம்னு சொன்ன மாதிரி இல்லை. ஆனாலும் கூட அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இவன் ஆன்சரை சொல்கிறார். அப்படி இல்லை சைத்தான்குட்டி, நான் சொல்கிறேன் அப்படி, இது தோட்டத்தில் உள்ள நடுவில் சாப்பிடக்கூடாது, மற்றெல்லாம் நாங்கள் சாப்பிடலாம், அதை பார்க்கக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொன்னான். எல்லாம் சாப்பிட சொன்னாருங்க. ஆனால் பாருங்க, அது மனம் கம 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 கமன்னு மணக்கு. எப்படி மணக்கு? அதை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாருங்க அவரு. அப்படி சொன்னா அவனுக்கா ஆஹா கிரியை செய்யுது அப்படின்ட்டு சொன்னா மேற்படி நான் சொல்றான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. அடுத்து அடிக்கலாம் பாருங்க ஒரே அடியா. அடாடாடா, அந்த பழம் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு அழகா ஒரு வாலிப பொண்ணு சிரிக்கும் போது அந்த கண்ணத்துல குழி விழுந்த மாதிரில இருக்கு அந்த பழம். இந்த பழத்தை சாப்பிட்டா சாவியன்னு சொன்னார் அவரு. இல்லை இல்லை, நீங்க சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொன்னா நீ சாகவே சாவ அப்படின்னாரு. நீ சாகவே சாவதில்லை. ஏன்? ஒரு அருமையான பழத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, பங்கனவள்ளி சப்பட்டை, ராஜபாளையம் பங்கனவள்ளி சப்பட்டையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை பார்க்க பக்கத்தில் வந்தோன்னா மனம் கம 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 கமன்னு மணக்கும். நான் அதிகமாக அந்த இதை சாப்பிட்ருக்கேன். அப்போது அந்த பழத்தை வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவான்னு ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான். இன்னொரு ஊழியக்காரன் சொல்கிறான், அட கூறுகட்ட குப்பையா, அதை சாப்பிட்டா அந்த ஊழியக்காரரை விட நீ நல்லா பிரசங்கம் பண்ணுவ. புரியுதா உனக்கு? அந்த ஊழியக்காரன் அவன் இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவனை விட நீ நல்லா பிரசங்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட எங்க சொல்றான். இவ்வளவு காலம் நம்மளை ஏமாத்திட்டு தான் இந்த ஆள் இருந்திருக்கான், வெட்டரா பழத்தை அப்படி வெட்டி சாப்பிட்டான். பழத்தை வெட்டு சாப்பிடு அப்படி சொல்லி சாப்பிட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? டிவி பார்க்காதடா சீரியல்ல அப்படின்னு ஒரு காலத்தில் பொம்பளை ஆள் வச்சிருந்தோம். ஒரு கணவர், ஏமா பசிக்குதுமா, ஏங்க கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தாங்க, இப்போ தான் முக்கியமான கட்டம் வந்திருக்கு, அதான் முக்கியமான கட்டம் நான் பட்டிமன்றத்தில் பேச போகணும், சீக்கிரம் தோசை கொண்டு வாமான்னா தோசை அதை என்ன வேகமாக போய் சுட்டு கொண்டாந்து வந்திருக்கு. தோசை கருப்பாக இருந்திருக்கு.
என்னம்மா கருப்பாக இருக்கு, அடாடாடாடா சாப்பிட்டு தொலையா நீ அப்படின்ற காப்பில். மறுபடியும் தோசை கொண்டு வந்திருக்காப்புல கருப்பாக இருந்தது. என்னம்மா இப்படி சுடுது, அப்படி கருப்பாக அப்படி தோசை சுட்டுக்கிட்டு இருக்க, பிஞ்சி பிஞ்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்க, என்னம்மா நீ ஏங்க இந்த சீரியல் இந்த கட்டம் நாளைக்கு வருமா, அதனால் நீ என்னங்க ஒரு சந்தோஷமாக சமதமாக இருக்க விட மாட்டேங்க, உங்களை கட்டிட்டு வந்ததில் எனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி என்னமும் செய்ய அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ஒரு கையை கழுவ போய் பார்த்தா இந்த தோசை சட்டி இருக்காருங்க இப்படி மல்லாக்க போட்டு சுடுறத குப்பரை போட்டு சுட்டுருக்க அந்த அம்மா. எதனால்? அந்த டிவியில் சீரியலில் இருக்கக்கூடிய அந்த மோகம், கணவன் சொன்னதை கேட்கல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த விஷயங்கள்லாம் புரியணும். ஏன் நம்ம தவறுகள் நிறையா செய்கிறோம். இப்போ செல்ஃபோனு ஒரு புள்ள வந்து செல்ஃபோனு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த செல்ஃபோன் அந்த பட்டனை அமுக்கி வச்சுட்டு அவங்க அப்பா போய் படுத்துக்கிட்டாரு. இது நெஞ்சிச்சு இப்படி பார்த்து வழக்கமாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்க நாயை அடித்த மாதிரி அந்த ஆள் அடிக்குது. அந்த ஆள் வேணால் விளம்பரத்துக்கு எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் உண்மை நிலை அப்படி இருக்கிறது. செல்ஃபோன் மேலே எந்த நேரமும் காதில் வச்சுக்கிட்டு அந்த அந்த ஒரு உள்ள ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு செல்ஃபோன் பைப்பில் இருக்குமா அப்படியா நான் வந்துருந்தேன், பஸ் ஏறி வந்துருந்தேன். ஏங்க பஸ் இல்லாட்டில் பிளேட்டில் கூட ஏறி வந்துடும். இங்கே நான் யார் தெரியுமா? இப்படி தேங்க ரோட்டில் கொள்ளையத்த பேர் பேசிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன் கார் முன்னால் வருது 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 வந்தால கடைசியில் அது ஒரே அவங்க காமிக்கிட்டு போயிடும். அப்போ எதை செய்ய வேண்டாம், உனக்கு பார்க்கறதுக்கு என்னை கவர்ச்சியாக தெரியும், நல்லா தெரியும், செய்ய வேண்டாங்கிறத செய்யாமல் இருந்துரு. அதில் செத்து போயிடுவோம், வம்பா ஆவிக்கூறி சீவன் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வியில் தான் இல்லாமல் ஃபெயில் ஆயிடுறானே. சரி அந்த பழத்தை அவள் எப்படி ருசிக்க அது அவள் என்ன பண்ணான்ங்கிறத நாளைக்கு பார்ப்போமா? நான் அப்படி சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதேன். நீங்கள் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பட்டனை தொட்டுட்டு அந்த அந்த சிவப்பு கோடு அந்த மஞ்சள் கோடு அந்த ப்ளூ கோடு விழுந்துருமா? நம்ம பிரதர் சொன்னார், அதனால் நம்ம பார்த்தோன்னு சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லி. அதுதாங்க பாயிண்ட் ஏறி இருக்குமே, நான் அதை பார்த்துருவேனே. எத்தனை பேர் தொட்டிருக்காங்க, எத்தனை பேர் பாயிண்ட் ஏறி இருக்குன்னா ஏதோ சில பேர் வஞ்சகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதே. ஏங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தானங்க நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை சீரியல், எத்தனை ஓரியல், எத்தனை கள்ளச்சத்தியம், எத்தனை தரிசனம், அது வந்து புழுதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மையான சத்தியத்தை சொல்கிறேன். அதில் தப்பு இருந்துச்சுன்னா உடனே கேட்டுப்பாரு.